ரோகிணி பிறந்தகம் வருவதும் வராது இருப்பதும் ஒன்றே. எங்களுக்கு இடையே இருக்கும் போதும் அவளுக்கு தமது சிந்தனைதான், தம்மை குறித்த கவலைதான். நீங்கள் இவளை ஒரு கணம் பிரிந்து சென்றாலும் இவள் பரிதவித்து போகிறாள். தன் பார்வையிலிருந்து நீங்கள் மறைந்ததும் அடுத்து செய்வதறியாது இவள் திகைத்ததை விளக்கி பிரயோஜனமில்லை. இதையெல்லாம் காணும்போது சந்திரர் ரேவதியோடு போதுமான காலத்தை செலவிடுவது கடினமாய் தோன்றுகிறது. நான் உனது இடத்தில் இருந்திருந்தால் இது பெரும் சங்கடத்தை விளைவித்திருக்கும். நீ எப்படித்தான் இதை சகித்துக் கொள்கிறாயோ? பிரஜாபதி தட்ச மகாராஜா வருகை தருகிறார். ரேவதி அக்கா, தாமும் செல்லுங்கள். எங்க சத்தி? நிகழும் சடங்கிற்கு சந்திர தேவரை முதலில் கரம் பிடித்தவர் தாம். தமக்குத்தானே முதல் மரியாதையும். எல்லா நிகழ்விலும் மூத்தவளுக்குத்தான் முதல் உரிமையா? இளையவள் உரிமையற்றவளா? நானும் இவரது மனைவி அல்லவா? அதுவும் சரிதான். இளையவள் என்ற காரணத்தால் நீ உரிமைகளில் இழைத்தவள் அல்ல. வா, நீயே வா. நான் நன்கறிவேன். ரேவதி அவள் தங்கைக்கும் வாய்ப்பளிக்கும் பக்குவம் பெற்றவள். இதற்கு வருத்தமடைய மாட்டாள், இல்லையா? நான் வசந்த விழாவுக்கான அறிவிப்பை வெளியிட்டேன். ஆயினும் ஒரு இன்றியமையாத பணிக்காக பயணிக்க வேண்டியுள்ளது. நான் இங்கில்லாத சமயம் வசந்த விழா நிர்வாக பொறுப்புகளை சந்திரனிடம் ஒப்படைக்கிறேன். இங்குள்ள அனைவரும் இந்த நிர்ணயத்தை ஏற்பீர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறேன். இந்த தீர்மானம் தவறில்லாமல் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என் நம்பிக்கைக்கு பழுது ஏதும் ஏற்படலாகாது. கவலை கொள்ள வேண்டாம். என் வசம் அளிக்கப்பட்ட பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றுவேன். அனைவரும் சந்திரனுக்கு சகாயம் செய்யுங்கள். எனது புதல்விகள் 64 நதிகளின் நீரை கொணர்வார்கள். அதில் குறிப்பாக சதி, நீ சரஸ்வதி நதியின் நீரை எடுத்து வருவதையே நான் விரும்புகிறேன்.